லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். திருநெல்வேலி புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆல்வின், அங்கு புகழ்பெற்ற இருட்டுக்கடையில் உணவு பாதுகாப்புத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? உணவுத்துறை அதிகாரிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? விரிவான விவரம். திருநெல்வேலி மாநகரம் என்றாலே அது அல்வாவுக்கு புகழ் பெற்றது. பல்வேறு புகழ்பெற்ற அல்வா கடைகள் இருக்கிறது. தற்போதைய நிலை என்பது திருநெல்வேலியில புதிய புதிய அல்வா கடைகள் ஆங்காங்கே தோன்றி இருக்கிறது. காரணம், பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வட மாவட்டங்கள்ல இருந்து ஐயப்பன் கோவில், சபரிமலை கோவிலுக்கு சென்று விட்டு திருநெல்வேலிக்கு வருகை தந்து இங்கு நெல்லையப்பர் கோவிலில் வழிபாடுகளை செய்துவிட்டு இங்கு வருகை தரக்கூடிய மக்கள் இந்த அல்வாவை வாங்க வருகிறார்கள். அவர்களை குறிவைத்து தற்காலிகமான புதிய புதிய இருட்டுக்கடைகள், அது மட்டுமல்லாமல் மற்ற பெயர்களில் புதிய புதிய இருட்டுக்கடைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. அது குறித்த புகார் என்பதும் உணவு பாதுகாப்பு துறைக்கு சென்றது. அதனுடைய அடிப்படையில் திருநெல்வேலி மாநகரத்தில் புதிதாக இருக்கக்கூடிய இருட்டுக்கடை மட்டுமல்லாது மற்ற கடைகளில் உணவினுடைய தரம், அந்த அல்வாவினுடைய தரம் குறித்தும் அதிகாரிகள் நேரடியாக சோதனை செய்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரே பெயரில் பல கடைகள் இருப்பது குறித்தும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை கொடுத்தது மட்டுமல்லாமல் அனைத்து கடைகளிலும் அந்த உணவு விற்பனை செய்யக்கூடிய அல்வாவினுடைய தரம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்தும் நேரடியாக இன்றைய தினம் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக புகழ்பெற்ற திருநெல்வேலி டவுன்ல செயல்பட்டு வரக்கூடிய இருட்டுக்கடை, அது சார்ந்திருக்கக்கூடிய உணவு கடைகளிலும் அந்த அல்வா விற்பனை செய்யக்கூடிய இடங்களிலும் இன்றைய தினம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வின்.